Hey my families, welcome back to our channel YMSC Family Lifestyle. First time நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி அதோட தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து மட்டன் எலும்பு கறி தான் வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ எலும்பு கறியாட்டம் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை நல்லா மஞ்சளும் உப்பும் போட்டு நீட்டாக சுத்தமாக ஒரு 4-5 தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அதிலே தெரியும் இறைச்சி நல்லா மஞ்சள் பிடிச்சி போய் இருக்குது. கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனா நல்லாயிருக்கும். முடி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடி இருக்கான்னு நல்லா நீட்டாக பார்த்து செக் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லமாக எடுத்து இதை முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு குக்கரில் போட்டு அவிய எடுத்து வச்சுக்கலாம். நான் எலும்பெல்லாம் போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ போல் சின்ன உள்ளி எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அவிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் குழந்தைங்களுக்கும் அதிலேருந்து கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து சூப்பை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதனால் நான் முதல்ல குக்கரில் அவிச்சு எடுத்துக்கிறேன். அப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் சின்ன உள்ளியும் போட்டுட்டு ஒரு தக்காளியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2 துண்டு பச்சை மிளகா இதையும் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு வந்து வாசனைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவியும் போதே போட்டுருங்க. அதுவும் போட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம வந்து இப்போ அதுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணியும் ஊற்றிட்டு நான் ஒரு சின்ன சொம்பு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நல்லா ஒரு கிளறிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா இறைச்சிலையும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சுற்றி பாருங்கள், ஆட்டு இறைச்சி வந்து நல்லா எல்லா ஆட்டுக்கறி நல்லா சீக்கிரத்தில் நான் ஒரு 2-3 விசிலே வெந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வர்ற அளவுக்கு அடுப்பில் நம்ம குக்கர் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது வேகிற டைம்லேயே நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா போடுறதுக்குள்ளே மசாலா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு சுருள் பட்டை, ஒரு சின்ன சைஸ் பட்டையை வந்து உடச்சி போட்டிருக்கேன். அது போட்டு தீயை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோல வந்து நான் பெப்பர் போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து பெப்பர் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நான் வந்து பெப்பரும் போட்டிருக்கேன். நல்லா இதை வந்து வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு எல்லாமே நம்ம வந்து ஏலக்காய், திப்பிலி இல்லை, இது கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ, அப்படி நம்ம வாசனைக்குள்ள பொருட்கள் போடுவோம் இல்லையா, அது எல்லாமே போட்டு நல்லா இதை வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வீட்டில் வந்து காஷ்மீரி வத்தல், முழு வத்தல் இருந்துச்சுன்னா இதில் போட்டே வறுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். வரமல்லிலாம் இருந்துச்சுன்னா நான் வந்து முழுசாக இது போட்டு அரைக்கல. நான் இதில் வந்து பொடியை அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். குழம்பு மிளகாய்த்தூள் பொடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை போட்டு இந்த சட்டியில் வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வறுத்து வரும்போது நமக்கு நல்லா வாசனை வரும். அதனால் தீயை வந்து கொஞ்சம் குறைச்சி வைங்க. கூட வைக்கும்போது அது வந்து சீக்கிரம் எரிஞ்சிடும். அதனால் கரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி எரிஞ்ச கசந்து கிடந்த மாதிரி கருன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சே பண்ணுங்கள். நம்ம வந்து கொஞ்சம் வந்து குழம்பு மிளகாய் தூளையும் போட்டு அதை நல்லா அதையும் அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து ஒரு அரை முறி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த சட்டியிலேயே இந்த மசாலா கூடையே போட்டே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வறுத்து இதில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த மட்டன் குழம்பு பண்ண போகிறோம். இது நல்லா நம்ம மெதுவாக அப்படி கிண்டி விட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வந்த மாதிரி வரும். அந்தளவுக்கு வர்ற அளவுக்கு அதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்து வச்சோன்னா இதை ஆற வச்சுருங்க. இந்த டைமில் நமக்கு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு பெரிய கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் வந்து வெட்டி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. நான் பெரிய பலாரியும் சின்ன உள்ளியும் வந்து நான் போட்டிருக்கேன். அதை எண்ணெயில் நல்லா வதக்கி ஒன்றுக்கு பாதியாக நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கி வரணும். சில நேரம் நம்ம உங்களுக்கு சீக்கிரம் வதங்கி வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சோல கல்லுப்பு போட்டு வதக்கிக்கலாம். நான் கல்லுப்பு போட்டு வதக்கலாம். அதனால் எனக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சோல கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒன்றுக்கு பாதியாக நான் வந்து ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சோல வெட்டி வச்சுருந்த அந்த அவியை போடும்போது போட்டிருந்தா தக்காளி போக மீதி தக்காளி இருந்துச்சுல்ல, அதையும் இது கூட நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளியில் பாதி தக்காளி அதுக்கு அவியை போடும்போது போட்டேன். மீதி தக்காளியை வந்து இதுக்கு போட்டிருக்கேன். ரொம்ப தக்காளியும் போட வேண்டாம். இனிச்சு புளிப்பு இந்த மணிக்கு இருக்கும். அதனால் நம்மளுக்கு இவ்வளோ போதும். இதையும் போட்டு நல்லா நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி வரணும். நல்லா மசிஞ்சு வந்த மாதிரி வரணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வர தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே அப்படி மெல்ல நம்ம வதக்கி எடுத்தால் போதும்.
இந்த இது வதங்கி வர நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் வதங்கி வரணும்னு தோணுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து உப்பு போடாமல் தான் வதக்கிட்டுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கொஞ்சம் வதங்கி வர்றதுக்கு முன்னே நம்ம வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைக்கல பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தான் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வந்து தட்டி போடுற மாதிரி தான் நான் ஒரு பல்ஸ் கொடுத்து தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து கிளறி எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அந்த பச்சை வாடை போகிற வரை அதில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அந்த பச்சை வாசனை போக நம்ம வதக்கி எடுத்தால் தான் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து வரட்டும். இந்த டைமில் நம்ம குக்கரில் அவிஞ்ச கறியை எடுத்து நம்ம பார்த்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இறைச்சி வந்து வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். உருளைக்கிழங்குலாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பாருங்கள் இறைச்சியெல்லாம் நல்லா சாஃப்டாக வெடித்து வந்து பாருங்களேன் எப்படி வந்து உதிர்ந்து வந்த மாதிரி வருது. நல்லா வெந்துருந்துச்சு நமக்கு. இனி நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா கூட இதை வந்து நம்ம வந்து ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ உருளைக்கிழங்குலாம் எதுக்கு போடுறோன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கையே எடுத்து போட்டு நம்ம சாதத்தில் மசிச்சு கொடுத்துடலாம். அதனால தான் நம்ம உருளைக்கிழங்கும் கொஞ்சம் போட்டிருக்கோம். இறைச்சி பிள்ளைங்க சாப்பிட்லன்னா உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா பாருங்களேன் பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடியாகி வந்துச்சு. நல்லா மசிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குக்கரில் அவிச்சு வச்சுருக்கிற இந்த மட்டனை வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலாக்கள்லாம் எல்லா இறைச்சிலையும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் நமக்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் மற்ற மசாலாக்கள் அதை ஆற வச்சுருக்கோம் இல்லையா அதையிலையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பாக அரைச்சி எடுக்க வேண்டாம். இது நம்ம குழம்பு மாதிரி பண்ணுறோம். இப்போ கூட்டு மாதிரி பண்ணுறோன்னா நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம குழம்பு மாதிரி வைக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இதில் வந்து நம்ம போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் அந்த குழம்பு வந்து குழம்புல அந்த மசாலா அந்த எலும்பு இதிலெல்லாம் நல்லா மசாலா போடுற அளவுக்கு நல்லா எல்லாம் கட்டியாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ நமக்கு வந்து அந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா ஒரு கலருங்க. இப்போ நமக்கு வந்து குழம்பு வந்து கட்டியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் கூட கொஞ்சம் அந்த இது மிக்ஸ் அரைச்சிருந்தோம் இல்லையா அதையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது ரொம்ப கட்டியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் கழுவி தண்ணியும் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள் நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்குது குழம்பு. இப்போ அந்த டைமில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அதை இறக்குறதுக்கு முன்னே உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொத்தமல்லி தழை போடலை, கருவேப்பிலை மட்டும்தான் தூவி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை தழையை அப்படி மேலால் தூவி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நமக்கு நுரத்தல்ல ரெடியாகி வந்துட்டுருக்கு. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த எலும்பு கறி வந்து சாப்பிட்றதுக்கு ரசம் போலேயே இருக்கும். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க வந்து இது கூட வச்சு அந்த இதை கூட்டு மாதிரி அந்த கிரேவி இறைச்சியை வச்சு கொடுத்து இந்த குழம்பு ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மூடி வச்சு அதை நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் நமக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து நமக்கு மட்டன் எலும்பு கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வந்துட்டு பார்த்துக்கோங்க. எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.